வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் 2 என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் கருத்து, கங்கை நதிக்கரையில் ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே பக்தர் ஸ்ரீ ராமதாசர் அவர்கள் தெய்வ பக்தியும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவராகவும் இருந்திருக்கிறாரு. அவருடைய தொழில் என்ன அப்படின்னா காலணிகளை தைச்சி கொடுக்கறது தான் அவருடைய தொழிலாக இருந்திருக்குது. அந்த காலணிகள் தைக்கிற அந்த தொழிலை அவர் நேர்மையாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் தினமும் வியாபாரத்துக்கு தேவையான காலணிகளையெல்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜோடி காலணிகளை தைச்சி அதை யாரோ ஒரு பக்தருக்கு தானமாக கொடுத்துருவாரு. இவரோட இந்த பக்தி உள்ளத்தை பார்த்த அந்த இறைவன் ரவிதாசரோட தோட்டத்தில் பாயிற அந்த நீரோட்டத்தில் சால கிராம வடிவம் தாங்கி வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதை பார்த்த ரவிதாசர் அந்த சால கிராமத்தை தன்னோட கையில் எடுக்கிறாரு. அவரு அந்த சால கிராமத்தை தன்னோட கையில் எடுத்த அதே நேரத்தில் அந்த இறைவன் அந்த சால கிராமத்தை நீ எடுத்துட்டு போய் அதை ஆராதி அப்படின்னு அசிரீரியா சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்ட அந்த ரவிதாசருக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பூஜைக்காக பஞ்சபாத்திரம், உத்திரணை, புஷ்ப கூடை இவை எல்லாத்தையும் தங்கிட்ட இருக்கிற அந்த தோளாலேயே அவரு செய்யறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தங்கிட்ட இருக்கிற அந்த தோளாலேயே ஒரு பீடம் அமைச்சு அந்த பீடத்து மேலே அந்த சால கிராமத்தை வச்சு தினமும் அதை பக்தி சிரத்தையோட ஆராதனை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ரவிதாசர் இப்படி செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரவுது. ஒரு நாள் அடியவர் ஒருத்தர் ரவிதாசரை பார்க்க வராரு. அப்போது அந்த அடியவர் ராமதாசர்கிட்ட, ராமதாசா, சால கிராம பூஜை செய்யறதுன்னா அதுக்கு பல நியமங்கள் இருக்குது. பூஜை புனஸ்காரத்தை பற்றி தெரிஞ்ச பல பண்டிதர்கள் கூட இந்த சால கிராம பூஜையை செய்யறதுக்கு தயங்குவாங்க. நீ எப்படி இந்த பூஜையை செய்யலாம்? அதோடு இல்லாமல் தோளினால் மட்டுமே செஞ்ச பூஜை பொருட்களை மட்டுமே வச்சு நீ பூஜை செய்யறியாமே, அதனால் உனக்கு பெரிய பாவம் வந்து சேரும், அது தெரியாதா உனக்கு அப்படின்னு கோபமாக அந்த அடியார் பேசுகிறாரு. அதுக்கு ரவிதாசர், சுவாமி, இறைவனை அடையிறதுக்கு எல்லாருமே பக்தி செய்கிறாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை அப்படின்னு வாங்கி பூஜை செய்கிறாங்க. எங்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் சாமி என்னால் வழிபாடு செய்ய முடியும். எங்கிட்ட இருக்கிறது மிருகங்களோட தோல் தான். அதனால் அதுலேயே நான் பூஜை சாமான்கள்லாம் செஞ்சு வழிபாடு செய்கிறேன். இருந்தாலும் நீங்கள் தோலை கேவலமாக பேசுறது தவறு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய உடலுமே, ஏன் உங்களுடைய உடலும் கூட தோலால் தானே மூடப்பட்டிருக்குது. அந்த இறைவனை நாம் பார்க்குற கண்ணும் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்கிற நம்முடைய நாக்கும் கூட தோலால் தானே இருக்குது. அவ்வளவு ஏன் அந்த சர்வேஸ்வரனை புலித்தோலை ஆடையாக அணியலையா? இதில் எங்க சாமி தோஷம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப இன்னும் வேறு சில அடியார்கள் சில பேரும் அங்கே வந்தாங்க. அங்கே வந்து அந்த மற்ற அடியார்கள் எல்லாம் ரவிதாசர் செஞ்சதை பார்த்து ஏளனமாக பேசுனாங்க. அதையெல்லாம் கேட்ட ரவிதாசர் அங்கே வந்திருந்த அந்த அடியார்களை பார்த்து, ஐயா, இறைவனை வழிபடுறதுக்கு அப்படின்னா அன்பும் பக்தியும் மட்டும்தான் வேணும். மன தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எவ்வளவுதான் ஒருத்தர் ஆடம்பரமாக பூஜை செஞ்சாலும் அந்த பூஜையை அந்த இறைவன் ஏற்றுக்க மாட்டாரு. இதெல்லாம் உங்களை போல ஒரு பெரியவருக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ரவிதாசர் ஒரு பணிவோட சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்ட அங்கிருந்த அடியார்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்குள்ள, பார்த்தீங்களா, அடியார்களான நம்மக்கிட்டேயே இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையான பக்தரை இழிவா பேசணும் அப்படின்னா அந்த பகவான் பொறுத்துக்குவாரா என்ன? உடனே அங்க பகவான் காட்சி கொடுத்திருக்கிறாரு. ரவிதாசா, மெய்யன்போடு என்னை வழிபடுகிற நீயே உத்தமமானவன். நீ என்னுடைய மெய்யன்பர் என்பதை இந்த உலகம் அறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் மறைஞ்சிட்டாரு. அங்கிருந்த அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போயிருக்கிறாங்க. அப்போ உடனே அங்கே வந்த அந்த அடியாரு, ரவிதாசா, நான் என்னுடைய மனம் போனபடி உங்களை தவறாக பேசி உங்களுடைய மனசை நான் புண்படுத்திட்டேன், அதனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கண்ணீரோட ரவிதாசர் காலில் அந்த அடியார் விழுந்து வணங்கியிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆடம்பரம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை.
அந்த பக்திக்கு நல்ல மனம் அப்படிங்கிறது முக்கியம். அதே போல் நல்ல குணம் அப்படிங்கிறதும் முக்கியம். அந்த ஆண்டவன் எதுலேயுமே ஆடம்பரத்தை விரும்புறது கிடையாது. முழு நம்பிக்கையோட நாம் எவ்வளவு தூரம் அந்த இறைவனோட ஆற்றலை நமக்குள்ள நாம் உள்வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய கருணையோடும் அதே போல் உண்மையாலுமே அந்த இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த முழு நம்பிக்கையோட நாம பக்தியை செய்யறோமா அப்படின்னு தான் அந்த இறைவன் நம்ம பாப்பாரு. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே உயர்வா செய்யணும். அந்த இறைவனுக்கு செய்யற பொருளெல்லாம் உயர்வானதா செஞ்சு அதைத்தான் அந்த இறைவனுக்கு படைக்கணும். அப்பதான் அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறதெல்லாம் நம்முடைய எண்ணம் மட்டும்தான். ஆனா அந்த இறைவன் சொல்றதெல்லாம் உண்மையான மெய்யான பக்தியை மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன். அந்த உண்மையான பக்தியை என்கிட்ட யார் கொடுத்தாலும் அதில் பேதம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அங்கே அவங்களுக்கு எங்கிட்ட இருந்து பாசம் மட்டுமே கிடைக்கும். இரண்டாவது கருத்து, மகாத்மா காந்திஜி அவங்களோட தாயார் புத்லிபாய் அவர்கள் தினமும் பிரார்த்தனை செஞ்ச பிறகு சாப்பிடணும் அப்படின்னு வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் புத்லிபாய் அவர்கள் சாதுர் மாசிய விரதத்தை கடைபிடிக்கிறவங்க. அந்த சாதுர் மாசிய விரதம் அப்படிங்கிறது 4 மாதங்களுக்கு இடைவிடாமல் தொடர்ச்சியாக விரதம் இருக்கணும். அந்த விரதத்துக்கு பேர் தான் சாதுர் மாசிய விரதம் அப்படிங்கிறது. அந்த விரதத்தை புத்லிபாய் அவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு காரணத்தையோ அல்லது வேறு பல காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விரதத்தை அவங்க கைவிட்டதே கிடையாது. ஒரு தடவை புத்லிபாய் அவர்கள் இந்த சாதுர் மாசிய விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தப்ப தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. புத்லிபாய் அவர்கள் விரதம் இருந்த அந்த காலம் ஒரு மழைக்காலமாக இருந்தனால சூரியன் அந்த நேரத்தில் தென்படவே இல்லை. அந்த நேரத்தில் காந்திஜியும் அவருடைய சகோதரர்களும் வீட்டுக்கு வெளியில் வந்து சூரியன் கண்ணுக்கு தென்படுறாரா அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மேக கூட்டத்திலிருந்து சூரியன் வெளிப்பட்டதுமே உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வந்து தன்னுடைய தாயை சூரியன் வந்துட்டாரு வாங்க அப்படின்னு தன்னுடைய தாயை கூப்பிடுவார். அதை கேட்டு புத்லிபாய் உடனே வீட்டிலிருந்து வெளியில் வந்து அந்த சூரியனை பார்க்கறதுக்குள்ள மறுபடியும் கருமேகம் வந்து சூரியனை மறைச்சிரும். ஒரு நாள் இதே மாதிரி புத்லிபாய் அவர்கள் ஒரு 4-5 முறை வெளியில் வந்து சூரியனை பார்க்க முடியாமல் போயிட்டாங்க. கடைசியில் புத்லிபாய் அவர்கள் இன்னைக்கு நான் சாப்பிட்றத அந்த கடவுள் விரும்பலை, அதனால தான் நான் வர்றதுக்குள்ள சூரியன் கூட மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய வீட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க. தன்னோட தாயினுடைய அந்த மன உறுதி காந்திஜியை அப்படியே கவர்ந்திருக்கு. தன்னோட தாயை போலவே மகாத்மா காந்திஜியும் தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிச்சிருக்காங்க. அதனால் இதுபோல் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் நம்முடைய இல்லத்தில் வாழுகிறோம். அப்படிங்கிற போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நம்மளை பார்த்து நாமும் நம்முடைய அப்பா அம்மாவை போல அந்த நல்ல பழக்க வழக்கங்களையெல்லாம் கடைபிடிச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் ஏற்படும். ஒருத்தர் ஒரு செல்வத்தை பெறணும் அப்படின்னா தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறது தானே பெரிய செல்வம். அதனால் எல்லோருமே அறிந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழணும். நாம் அப்படி வாழ்ந்து காட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.